இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு vlog தான் பார்க்க போறோம். அம்மா பத்திரிக்கையை அடிக்க கொடுத்துட்டீங்க, என்ன நீங்க நான்வெஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள்ல இருந்து சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் அந்த நல்லி எலும்பு பார்க்கும் போது அப்படி இருக்கும் பாருங்க. எங்கேயோ போயிட்டு நல்லா வெறுப்பேத்துற. இது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீபா பாக்கோ இல்ல இது வந்து லக்ஷிதா வந்தோம்னு இந்த ட்ரெஸ் நம்ம கொடுக்கணும். உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு vlog தான் பார்க்க போறோம். அது ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு vlog. சண்டே இன்னைக்கு காலையிலே, அதாவது இது எப்ப வாங்கின மீன், காசிமேடு நம்ம போனப்ப வாங்கின மீன் கொஞ்சம் இருந்தது. ஆமா, அது வந்து தண்ணி பீசருக்குள்ள வச்சிருந்தேன், தண்ணி ஊத்தி நல்லா அந்த ஐஸ் எல்லாம் போற அளவுக்கு ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் வந்து இன்னைக்கு வந்து ரமேஷை போய் வாங்கிட்டு வர சொன்னேன். கரெக்டா தான் வாங்கிட்டு. ஆமா, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். சிக்கனும் மட்டனும் கரெக்டா வாங்கி, எப்பவுமே கொஞ்சம் கரெக்டா வாங்கிட்டு வர மாட்டான், ஆனா இன்னைக்கு கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டான். ரொம்ப பொறுப்பாயிடுச்சு புள்ள. இப்ப நிறைய பேர் வந்து நீங்க கீழே கமெண்ட் போடுவீங்க, அம்மா பத்திரிக்கையை அடிக்க கொடுத்துட்டீங்க, என்ன நீங்க நான்வெஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து அந்த காலத்துலதான் வந்து அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். இப்பெல்லாம் பிள்ளைங்க வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம வந்து பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள்ல இருந்து சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு. அது இல்லாம கெஸ்ட் வீட்டுக்கு எல்லாம் போனா அங்கேயுமே நமக்கு நான்வெஜ் கொடுத்துட்றாங்க. அதனாலதான் நாங்க பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் நான்வெஜ் சமைக்க மாட்டோம். அதனால நீங்க ஒன்னும் கவலை வேண்டாம், உங்களுக்கு நான்வெஜ் வீடியோ வரும். இந்த இது வந்து மேல வந்து அந்த பிரியாணியில அத உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம் நடுவுல. ஆமா, சூப்பரா இருக்கு. மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ மட்டன், அதுல ஒரு 4-5 இது போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது என்ன மட்டன் குழம்பா? இல்ல, வதக்கல் தான், மட்டன் வதக்கல். சிக்கன் குழம்பு. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புன்னு நான் சொன்னேனா? இல்ல. 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடிட வேண்டியதுதான். நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க. இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்ப நம்ம குக்கரை மூடிட்டு இதுல வந்து நம்ம வெயிட் போட்டுக்கலாம். ப்ரெஷர் வந்த உடனே வெயிட் போட்டுக்கலாம். பாருங்க, இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனு, அதனால இந்த மாதிரி 8 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 20-25 பல்லு, அதாவது ஒரு 1/2 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 பல்லாவது வேணும். பச்சை மிளகா ஒரு 7-8 கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா கொஞ்சமாக கிள்ளி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப அரைக்க வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் ஒரு 5 வெங்காயம். இது வந்து தேங்காய் பால் கிரேவி. தேங்காய் பால் சிக்கன் கிரேவி. தேங்காய் பால் சிக்கன் கிரேவி. மட்டன் என்னது வதக்கல். சிக்கன்ல என்ன பண்ண போறீங்க? அததான் சொன்னேன், தேங்காய் பால் சிக்கன் கிரேவி. மீன்ல என்ன பண்ண போறீங்க? மீன் குழம்பு தான், அதுதான் பிடிக்கும் நம்ம எல்லாத்துக்குமே. மீன் குழம்பு. ஆமா, இந்த இலையும் 2-3 போட்டுக்கலாம். பிரியாணி இலை மேல இருக்கு, அதனால பச்சை இலை சேர்த்தோம்னா செம்ம வாசனையா இருக்கு. ஒரு 8 பச்சை மிளகாய் 2-2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சொல்லுங்க, ஒன்றும் பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கல்லுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. பாருங்க, இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க, ஒரு 2-3 தக்காளி அளவுக்கு. இப்போ சிக்கன் இதை வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம். எத்தனை கிலோ சிக்கன்? 1/2 கிலோ. 1/2 கிலோ சிக்கன். தேங்காய் எண்ணெய் வாசனை பயங்கரமா தூக்குது. இதுல அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்துனாங்கன்னா இன்னும் வேற லெவல் டேஸ்டா இருக்கும். ஆமா, நடுப்புற நான் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தினா அது காட்டல உங்களுக்கு. தேங்காய் எண்ணெய் வேணும்னா நீங்க ஊத்திக்கலாம், இல்லை அப்படின்னா வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு வதக்கினோடனே இது வந்து தேங்காய் எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வந்து வேகணும். அதனால நான் வந்து ஒரு தேங்காய், முழு தேங்காவை ஒரே ஒரு பால் தான் எடுக்கிறேன், நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றாம.
பாருங்க இப்படி கிண்டிட்டு நம்ம மூடிடுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் வந்து வேகிற வேலைக்கு நம்ம இதுல வெங்காயம் வதக்கிக்கலாம். முடியல எங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதனால நாங்க எல்லாத்துலயும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஓவரா இருக்கு. ஏதோ கேரளா ஸ்டைல்ல அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் வந்து எல்லாத்துலயும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க. உங்க வீட்டுல தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. பெரியம்மா வீட்டுல செக்கான எண்ணெய் கொடுத்தாங்க, அதனால சமைச்சிட்டு இருக்கேன். நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. எண்ணெய் காஞ்ச உடனே நான் வந்து ஒரு 7-8 வெங்காயம் எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே சொல்றீங்க. நீங்க தான் கீழே நீங்க கமெண்ட்ல சொல்லணும். எப்பயுமே அந்த எண்ணெய் காயறதுக்குள்ள அவசரம் அம்மாக்கு, டக்குன்னு போட்டுருவாங்க. அப்புறம் ஐயோ எண்ணெய் காயல அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. ஏற்கனவே சூடான கடாயி, ஐயோ இந்த சிம்ல வச்சுட்டு இருக்கிறேன். சிம்ல வச்சுட்டு இதுல வந்து நம்ம இஞ்சி, அதுக்கப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள் போடல, சீரகத்தூள், சோம்புத்தூள், வெறும் மிளகாத்தூள், இது காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து இதுல போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்து இதுல போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கணும். சூப்பர். தக்காளி போடக்கூடாது, வெறும் வெங்காயம் வரைக்கும். நமக்கு எப்பவுமே இந்த மீன் குழம்பு தான் பிடிக்கும். என்ன மீன் குழம்பு? எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அதே மீன் குழம்பு எப்பயுமே வைக்கிறீங்க, இந்த டைம் ஏதாவது புதுசா வைக்கலாம்ல? புதுசா நிறைய வச்சிருக்கேன் நம்ம சேனல்ல. ஓகே. மதுரை ஸ்டைலு, அதுக்கப்புறம் கேரளா ஸ்டைலு, அதுக்கப்புறம் நம்ம கிராமத்து ஸ்டைலு, எல்லாமே நார்மல் மீன் குழம்பு. இது வந்து அம்மா சமையல் ஸ்பெஷல். ஆமா. என்னது, என்ன மீன் குழம்பு இது பேரு? இது ரெடிமேட் மீன் குழம்பு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி புளி வந்து ஊத்திருக்காங்க. ஆமா. அது கூடவே வந்து இப்ப என்ன போட போறாங்கன்னா கல்லுப்பு. கல்லுப்பு வந்து 2 ஸ்பூன். ஓகே. தக்காளி வந்து 1/2 கிலோ, வெங்காயம் வந்து 1/4 கிலோ. ஓகே. அரைச்சு வச்சிருக்க எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது கொஞ்சம் கலர் வரும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே. இந்த மசாலா எல்லாம் நம்ம கிட்டே இருக்கு. எல்லா மசாலாவும் நம்ம கிட்டயே. அந்த ரெடிமேட் ஒண்ணு இது பண்ணீங்களா? ஆமா, ரெடிமேடு. என்னது, ஆப்ப மாவு, இட்லி மாவு, தோசை மாவுங்க, தோசை மாவு, ரவா தோசை மாவு எல்லாமே ரெடிமேட் இருக்கு. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதுல நீங்க வாங்கிக்கலாம் எது வேணுமோ. ஆமா, ஒரு 9 நாளைக்கு 10 நாளைக்கு 10 விதமான தோசை வகை மாவெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், மொத்தத்துல நம்ம வந்து 6 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை கலக்கிட்டு அப்படியே எடுத்து நம்ம அடுப்புல வைக்க வேண்டியதுதான். தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் பால் ஊற்றினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதுல வேற எந்த காரமும் இல்லை, அந்த பச்சை மிளகா, மிளகு காரம், அவ்வளவுதான். இந்த தேங்காய் பால் அந்த சிக்கன் கொதிக்கும் போது, ஆமா, அந்த சிக்கனுக்கே உயிர் வந்துடும் போல. அப்படி இருக்கு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு வீட்டுல வந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. எப்படி இந்த மாதிரி செஞ்சா உன்ன மாதிரி பேசியா, என்ன மாதிரி பேசியோ எப்படியோ செஞ்சோ, ஆமா, ஏதோ ஒண்ணு. இந்த பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேற இடத்துல கடாய் முட்டுது. இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த மட்டன் வந்து இதுல ஊத்திடலாம். அந்த நல்லி எலும்பு பார்க்கும் போது அப்படி இருக்கும் பாருங்க. எங்கேயோ போயிட்டு நல்லா வெறுப்பேத்துற அவங்கள. இந்த நல்லி எலும்பு என்னன்னா போறாங்க. இந்த மட்டன் மேல எப்ப எனக்கு ஒரு இது வந்துச்சுன்னா, எங்கேயோ போயிட்டு ஒரு நல்லி எலும்பை சாப்பிட்டேன். ஐ மீன் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியல. அப்ப வந்து முதல் டைம் இல்ல கண்ட்ரிமேன் குக்கிங் ஷூட்ல ஒரு டைம் நல்லி எலும்பு அடுப்புல சமைச்சு அந்த குழம்ப சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நாக்குல விட்டுருச்சு. அதுல இருந்து மட்டன் நல்லி குழம்புனா அவ்வளோ ஒரு இதுவாயிட்டேன். அதே மாதிரிதான் மீன் வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த லாக்டவுன்ல தான், அதுக்கு முன்னாடி மீன் அதிகம் சாப்பிட மாட்டோம். லாக்டவுன்ல மீன் சாப்பிட ஆரம்பிச்சு அப்படியே மீன் மேல ஒரு இதுவாயிடுச்சு. அப்படியே சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணியாச்சு. மட்டன். ஆனா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன் கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா பாப்பாக்குமே ரொம்ப வந்து சிக்கன் தான் பிடிக்கும். அவளுக்கு மட்டனை விட சிக்கன் தான் பிடிக்கும். நாட்டுக்கோழி இருந்தா கொடுங்க. நாட்டுக்கோழி சாப்பிடலாம் உடம்புக்கு வந்து. ஆனாலுமே சிக்கன் வந்து சூடுதான். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனை குறைச்சிட்டு மட்டன் அண்ட் ஃபிஷ்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாருக்குமே நல்ல ஹெல்த்தி. இதை இன்னும் மிளகுத்தூள் போடணும். ஆனா இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறோம். போட்ட மட்டனுக்கு உப்பு போட மறந்துட்டேன், அதனால இந்த டைம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். மேல வந்து நான் பார்த்தேன்னா பிரியாணி இலை எப்படி செடி வச்சிருந்தோம். நல்லா வளர்ந்து நேற்று கட் பண்ணிட்டேன். இந்த மழைக்கு அதுவும் நல்ல தலன்னு வளர்ந்துருந்தது. மேல ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க இதுதான் இல்லைங்களா,
ஆமா இதுதான். ஓகே, பிரியாணி இலை சூப்பர். நேத்து தான் ஒரு ரெசிபிக்கு போட்டிருந்தாங்க, அப்பதான் வந்து நம்ம வீட்டுல காய்ச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருப்பா காளான். காளான் தான் ஆல்ரெடி நம்ம காமிச்சோம்ல. நேத்து வந்து அம்மா சும்மா வந்து அப்படியே கார்டனை கிளீன் எல்லாம் பண்ணிருந்தாங்க. சோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அம்மா வீட்டு சமையல்ல வரும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்க அதனால அப்படியே கார்டன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இதுவெல்லாம் எடுத்துட்டேன் நான். சோளத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், எல்லா செடியும் அப்படியே காடு மாதிரி, அமேசான் காடு மாதிரி இருந்தது. இங்க பாத்தியா இந்த செடியில இன்னும் நமக்கு மல்லிகைப்பூ பூத்துக்கிட்டே இருக்குப்பா. அதை வச்சு உங்களுக்கு நாங்க ரீல்ஸ் போடுறோம், மல்லிகைப்பூ வச்சுன்னு சொல்லிட்டு. லக்ஷிதா வந்த முன்ன அவங்கதான் அழகா டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கு. ஆமா. சோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற செடி இப்ப மெயின்டைனே பண்றது கிடையாது. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபுல் மெயின்டெனன்ஸ்ல ஏறணும். அதுக்கு நடுப்புற கொஞ்சம் பார்க்கணும். நடுப்புற பார்க்கணும். நீங்க அதை பார்த்திருப்பீங்க. உங்க வீட்ல யார் வீட்லயா பிரியாணி இலை இருந்ததுன்னா நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கவுன் போட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சியா? இது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாப்பாக்கும் இல்ல, போட்டுக்கோங்க யார் வேணாம்னா. இது வந்து ஸ்ரீ பாப்பாக்கும் லக்ஷிதாக்கும் வந்து லேபிள் ஜெயில திவாலிக்கு இது பண்ணது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து லேட் பண்ணிட்ட போய் வாங்கறதுக்கு. சரி, அதனால அன்னைக்கு உங்களுக்கு காமிக்க முடியல. இது வந்து லக்ஷிதா வந்தோம்னு இந்த ட்ரெஸ் நம்ம கொடுக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமா, மேபி நீங்க ஏதாவது இது இந்த மாதிரி ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பாப்பாக்கு போட்ட ட்ரெஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா பாப்பா ட்ரெஸ் எங்க தச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து இந்த ட்ரெஸ் நம்ம வந்து மேரேஜ்க்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கோம், லேபிள் ஜெயில தான் கொடுத்திருக்கோம். சோ அந்த Dress எல்லாம் உங்களுக்கு வரும், வந்தவொடனே காமிக்கிறோம், கண்டிப்பா காமிக்கிறோம். இதுல நிறைய இருக்கு. மாம் அண்ட் டாட்டர்ஸ் தான் வந்து அவங்களுடைய இதுவே. அவங்க கடைக்கு போனாலே மாம் அண்ட் டாட்டர்ஸ். ஆமா, மாம் அண்ட் டாட்டர் இதுதான் நிறைய இருக்கும் ட்ரெஸ்ஸஸ். சோ நீங்களும் பார்ட்டி வேர்ஸ்லாம் ஏதாவது பண்ணணும்னா நீங்க அவங்க கிட்ட கொடுத்துக்கலாம், சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க. நான் உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்தேன். இங்க பாருங்க, இது வந்து தீபாவளிக்கு முன்னாடியே வந்து வாங்கிக்க சொன்னாங்க, நாங்க அப்படியே லேட் பண்ணிட்டோம். அப்புறமா வாங்கிக்கிறோம்னு வந்து அதனால வாங்க முடியல எங்களால. அதுக்கப்புறம் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம். பரவாயில்ல, இப்ப இங்க திருப்பதியில கல்யாணம், அங்க நைட்டு போட்டுக்கலாம், அப்புறம் இங்க ரிசப்ஷனுக்கு போட்டுக்கலாம். இல்ல சும்மா அந்த நலங்கு ஃபங்க்ஷன் அதுக்கு அது எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால், மிளகு, சிக்கன் கிரேவி. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? மட்டன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். மீன் குழம்பு இன்னும் கொதிக்கணும். இந்த 3 ஐட்டம் நம்ம வீட்டுல இன்னைக்கு. ஆஹா, இது எனக்கு தெரிஞ்சு இந்த சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆமா, பாருங்க மட்டன் கிரேவி, மட்டன் வதக்கல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வதக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல கொஞ்சமா வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருங்க. இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். இதுல உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்கல, ஏன்னா சிக்கன்ல மிளகுத்தூள் சேர்த்துருக்கிற தொட்டு நான் சேர்க்கல. நீங்க மிளகுத்தூள் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் பெருசு. இப்ப இதை போட்டுக்கலாம். ஆனா இந்த மீன் குழம்புல போட்டா முள்ளு எடுக்கிறதே கஷ்டம் இல்ல, ஆனா சூப்பரா இருக்கும், டேஸ்ட் இருக்கும். அந்த மீன்ல முள்ளு வச்சு ஐயோ செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மீன் குழம்பும் நல்லா இருக்கும், புட்டு சாப்பிடுறதுக்கும் எடுத்து சாப்பிடுறதுக்குள்ள நமக்கு டென்ஷன் ஆயிடும். இவனுக்கு வந்து பெரிய மீன் தான் கொஞ்சம் பிடிக்கும் குழம்புல போடுறதுக்கு. இப்படி குட்டி மீன் போட்டா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா குழம்புக்கு வந்து இந்த மாதிரி குட்டி மீனுங்க தான் நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு கொதிக்கிட்டோம். இங்க வந்து மட்டனும் ரெடி, மீன் குழம்பு மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, சண்டே வந்து ரெடி ஆயிடுச்சு. சண்டே வந்து இந்த 3 இதோட நம்ம லஞ்சை வந்து இது பண்றோம். ஆமா, இதுவே ஹெவியா தான் இருக்கும். ஆமா, இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். சாப்பாடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் வதக்கல், அதுக்கப்புறம் மீன் குழம்பு. அவ்வளவுதான். இன்னைக்கு லஞ்ச் வந்து சூப்பரா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்து இந்த சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க, அதே மாதிரி மட்டன் குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்க. மீன் குழம்பு எப்பவும் வைக்கிற மாதிரி நார்மலா தான் வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல உங்களை நாங்க வந்து மீட் பண்றோம். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? வேற ஒன்றும் சொல்லல. சோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றோம். Thank you so much. Bye.